உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்கானா, வருகின்ற தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போது, இதுவரைக்கும் நாம் விசுவாவச வருடத்துக்கு கடந்திருந்தோம். இந்த சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம் தொடங்குகின்ற ஆண்டு பராபவ ஆண்டு, மங்களகரமான பராபவ ஆண்டு. செவ்வாய்க்கிழமை பிறக்குது. வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் மாற்றங்கள் எவ்வாறு கொடுக்க போகிறார் இறைவன், இந்த கிரகங்களை வச்சு தான் நாம் சொல்ல முடியும். ஜோசிகாரில் யாராக இருந்தாலும், ஜோதிடர் அனைவரும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நாம் சொல்கிறோன்னா கிரகங்களை வைத்து தான் இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் காணப்போகிறோம். இதில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இந்த பராபவ ஆண்டில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கணும் முதல்ல. ஏன்னா ஒளி பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும், அதுவும் இல்லாமல் பெரிய டான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் இந்த ஆண்டில் நம்மளுக்கு இருக்குது. முக்கிய தருணமே குரு பகவானுடைய பெயர்ச்சி வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய மாற்றம் என்று சொல்ல கடகராசிக்கு போகிறாரு. அதே போல் 11வது மாதம் ஐப்பசி மாதம் ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் நாம் வைத்து தான் இந்த சித்தரை தொடங்கி பங்குனி முடிய நாம் சொல்ல முடியும். அடுத்த ஆண்டு 2027 பங்குனி முடிய நம்ம வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கும், இதில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க போதா, ஏற்றம் தருப்பதா, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ராசிகள், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே உச்சம் பெற்று சுக்கிரனோட சம்பந்தப்படுறார். மேஷத்திலே 2ஆம் இடத்துல யாரும் இல்லை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். அதுவும் இல்லாமல் சிம்மத்தில் கேது பகவானும். இந்த முக்கிய தருணமே இந்த இடத்துல யாரானா அந்த ராகு பகவான். அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்தில், அதாவது கும்பராசியில் வீற்றிருக்கார். அவருடன் சந்திரனும் அங்கே கூடியிருக்கிறார். முக்கிய தருணம், அதைவிட முக்கிய தருணம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் நீச்சகதி பெற்று நீச்ச பங்கத்துக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று, அதாவது சொன்னால் ஆட்சிக்கு இணையான பலம் பெறுகின்ற காலம். அவர் நீச்சமே பெற்றாலும் இந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம். புதனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலமாகவும் இந்த ஆண்டு பிறக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் யார் யார் எதிர்பார்த்துருக்காங்க, இந்த மேசராசிக்காரர் மீனராசிக்காரர்கள் யாராக இருக்கும், இந்த கிரகங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம், விரிவாக பார்க்கலாம். வணக்கம். விருச்சக ராசிக்கு இந்த மங்களகரமான பராபவ ஆண்டு எவ்வாறு இருக்க போகும்? பொறுமை, நிதானம், பிரதானம் இவை அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டு என்று சொன்னால் மிகைப்படுத்த முடியாது. முதல்ல பொறுமை என்ன இருக்குதுன்னு நம்ம தேடிக்கணும். நிலைமை எவ்வாறு இருக்குதுன்னு நாம் தேடிக்கணும். ஐயா, குரு பகவானுடைய பார்வை பதிந்தால் மட்டும் போதாது, அங்கே சனி பகவானுடைய பார்வையும் நன்றாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தை சனி பகவானுடைய பார்வை தொழில் சார்ந்த விஷயம் என்பது கொஞ்சம் தடை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவும், கணவன் மனைவி உறவிலும் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுகின்ற காலங்களாகவும் இந்த காலம் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. இந்த ஸ்பீச்சு ரொம்ப முக்கியம் சாமி. முக்கியமாக வாய் வார்த்தை சொல்லுகின்ற வார்த்தை சார்ந்த விஷயம், இதை மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வதும், தன்னிலை மறந்து தேவையில்லாத வார்த்தையை பேசுறது, இதை மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தடை ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தருகின்ற இடத்துல குரு பகவானுடைய பெயர்ச்சி நன்மையாக இருப்பதால் எதையும் சமாளித்து வெளிவருகின்ற காலத்தை கொடுப்பார். கண்டிப்பாக நான் இல்லைன்னே சொல்லலை. தடைகளையும் கொடுத்து என்ன காலையிலேருந்து போராடிங்கிறங்க, இந்த காலையிலேருந்து போராடி கடைசியாக தாங்க வெற்றி கிடைக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுகின்ற அமைப்பு என்று கூட சொல்லுவோம். ஒரேவா சொல்லப்படாது. ஏன்னா மற்ற கிரகங்கள் ஒளி எப்படி இருக்குதோ, கிரகங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11வது மாதம் நம்மளுக்கு டிசம்பர் மாதம் நடைபெறுகின்ற, ஐப்பசி மாதம் நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ஓரளவுக்கு சாதகத்தை தந்த பிறகு தான் ஓரளவுக்கு சமநிலைக்கு நீங்கள் வருவீங்க. திருமணம் சார்ந்த விஷயம் அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு குட்டு. நான் அதில் எந்த தடையுமே சொல்ல, குழந்தை பாக்கியம் முதல் கொண்டே சொல்கிறேன். ஐயா, வீடு கட்டிட்டு என்னால் போக முடியல, சொந்த ஊருக்கு வர முடியல, இதை மாதிரி விஷயத்தில் இருந்தது கூட நம்மளுக்கு தடையெல்லாம் விலகும். நான் இல்லையே சொல்லலை. நீண்ட காலமாக நம்ம சொந்த ஊருக்கு வராமல் இருக்கிறது, நான் வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணாமல் இருக்கிறது, வீட்டில் ஏதோ பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் அகப்பட்டதாக காணும், பிள்ளைகளுக்கு நம்மளுக்கும் ஏற்பட்டு வந்த கடுமையான போட்டி பொறாமை, இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக ஒரு 5 வருஷமாக ஓடிட்டுருக்கு. நல்லதே கொடுக்க மாட்டேன்றாங்க பிள்ளைகள். நம்ம எவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாற்றினா கூட இன்று வரைக்கும் நற்பெயர் என்பது இல்லாமல் காணுகின்றவங்க விருச்சிக ராசிக்கார். அவங்க நல்லவங்க தான், நான் இல்லைன்னே சொல்லலை. இருந்தாலும் காலம் அவ்வாறு இல்லை. நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தவங்க கூட வேலையை விட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க. ஏன் விட்டாங்க, எதுக்காக விட்டாங்கன்னு கூட தெரியாது.
அவங்க ஒரு சொல்லிட்டாங்கன்ற வார்த்தைக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி ஏதோ கடை தந்துட்டு அதுக்கு வியாபாரமே ஆகாத இடத்துல உட்காந்துருப்பாங்க. கடை வாங்கி செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்கும். ஒரு இடம் போல் நம்முடைய வீடு சார்ந்த விஷயங்களும் அடிக்கடி வீடு மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் கடந்து கொண்டே இருக்கும். நோய் நொடிகள் தாக்கி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. தவறான பாதையெல்லாம் நம்மளை காட்டக்கூடலாம் பக்கத்திலே இருந்து நம்மளை சூழ்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் போன ஆண்டில் அனுபவிச்சு காலை. இவையெல்லாம் இந்த ஆண்டு மாறும். வைகாசியிலிருந்து உங்களுடைய உடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இது எல்லாம் மாறி குரு பகவானுடைய ஒளியின் மூலமாக வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலகும். ஐயா திருமணம் ஓகே, குழந்தை ஓகே, எல்லாமே குட்டு, வேலை கூட ஓகே, கொஞ்சம் உழைப்பு சார்ந்த விஷயம் என்பது அதிகமாக காணக்கூடிய காலமாக இருக்கும். நான் இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலன் எல்லாமே குரு பகவானை வச்சு மட்டும் நாம் சொல்ல முடியாது. சனி பகவானுடைய பெயர்ச்சியும் சாதகமாக இருந்தால் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அவருடைய பார்வையும் அவர் மேன்மையை தரணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். வேலைக்கான அமைப்பு உண்டு, குடும்பத்துக்கான அமைப்பு, நான் இதெல்லாம் எதுவுமே இல்லை. உழைப்பு கடினமாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதை செய்தால் 100க்கு 100 வாரம் உங்களுக்கு நன்மையை மட்டுமே நடைபெறுகின்ற ஆண்டு என்று கூட சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் எங்களை கேட்டீங்களா? அந்த வார்த்தையெல்லாம் இப்போ எளிமையாக காணப்படும். அதனால் குடும்பம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். உடல்நலம் சார்ந்த விஷயம் என்று சொன்னால் அந்த தந்தை என்று சொல்லக்கூடிய அவருடைய உடல்நலத்திலையும் தாயார் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மங்களகரமான பராபவ ஆண்டு இருக்குது. தன்னை பற்றி மட்டுமல்ல, தன்னுடைய கூட பிறந்தவங்களுடைய விமர்சனம் சார்ந்து இளைய சகோதரன் சகோதரிக்கிட்ட ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு கூட இந்த ஆண்டு விளைகிடும். நீண்ட நாளாக என்கிட்ட என் சகோதரியை நான் கூட வளர்த்தங்க, அவங்க கூட என்கிட்ட பேச மாட்டேன். நீண்ட நாட்களாக எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்டடு பிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடையாக நிற்குதுங்க. இதெல்லாம் எப்போ சேரும்னா இனிமேல் சேர்ந்துடும். இந்த மங்களகரமான ஆண்டு செல்வத்தை வாரி வழங்குகின்ற ஆண்டாக விருச்சிக ராசிகாரங்களுக்கு மேன்மை தருகின்ற அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்திருக்குது. இந்த வாக்குஸ்தானத்தில் சனி பகவானுடைய சொல்லலாம், அந்த 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம். அங்கே சனி பகவானுடைய பெயர்ச்சி பார்வை பதிக்கின்ற இடமா இருக்கிறதால இந்த வாக்குஸ்தானத்திலையும் வேலை சார்ந்த விஷயத்திலையும் எப்பொழுதும் கவனத்தை எடுத்து கொள்ளுங்கள். நம்ம கூட இருக்கிறவங்களும் வேலையில் இருக்கிறவங்களே நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கான காலமாகவும் இருக்கும். அதாவது எல்லாருக்கும் உதவி செய்யலாம் நம்ம மனம் சொல்ல, உதவியே நம்மளுக்கு உபத்திரமாக மாறக்கூடாது. அந்த வேலையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கடுமையாகவும் இருங்க, நேர்மையாகவும் இருங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் கடுமையாகவும் இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும். நமக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் வைத்து கொள்ள வேண்டும். அதுவே உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் தன்னலமற்ற சேவை யாரான விருச்சிக ராசிக்கார் தான். அவங்கள நம்பி போயிட்டால் உயிரை கொடுப்பாங்க. தவறாக விழுந்துட்டு அவங்கள போல் யாரும் மாற்றமுடைய அமைப்பு யாருமே கிடையாது. அதனால் பொறுமையை கடைபிடிப்பது என்பது இந்த ஆண்டு முழுவதும் 11ஆம் மாதம் வரைக்கும் இந்த அதிகப்படியான செல்வத்தை போடுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு பகவான் எனக்கு பார்வை வந்துச்சுன்னா சொல்லிவிட்டு பிஸ்னஸ் எல்லாம் புதுசாக எதனா போட்டு பண்ணிடாதீங்க. 11ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுங்க. வாழ்க்கை மாற்றம், வாழ்வியல் மாற்றம் தருகின்ற ஆண்டு என்று சொன்னால் அது இந்த மங்களகரமான பராபவ ஆண்டு தான். திருமணம், குழந்தை, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தால் கண்டிப்பாக உண்டு. சொந்த வீட்டுக்கு நாம் சென்று சரணாகதி அடைகின்ற அமைப்பும் இந்த ஆண்டு உண்டு. இந்த நாள் வரைக்கும் என்னால் போக முடியலன்னு சொன்னவங்கெல்லாம் இனிமேல் சொந்த ஊருக்கோ சொந்த வீட்டுக்கோ போகிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். மலை சார்ந்த இடத்துக்கு செல்லுகின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். திருவண்ணாமலை, அண்ணாமலையார் இந்த மாதிரி மலை இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமையில் செல்லுகின்ற பாக்கியம் எல்லாம் விருச்சிக ராசிகாரங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த பெட்ரோலியம் நிறுவனம் இதை மாதிரி விஷயம் நடத்துவங்களாம் எல்லா பிஸ்னஸ்லேயும் ஒரு பெரிய வெற்றி காணுகின்ற அமைப்பும், அதன் மூலியமாக நல்ல வருமானத்தை சம்பாதிக்கின்ற அமைப்புகளும், இந்த வண்டி வாகனம் போக்குவரத்து வச்சுட்டு இருக்கோம், ட்ராவல்ஸ் நடத்துகிற பெரிய ஜாம்பவான், இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது மாதிரி வச்சுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு போன ஆண்டு நிற்காத நிலைமெல்லாம் இப்போ விற்று ஓரளவுக்கு ஜாம்பவானாக ஜொலிக்க போகிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். தடைகள் அனைத்தும் விலகுகின்ற ஆண்டு என்று கூட சொல்லுவேன். நன்மை தருகின்ற ஆண்டை விட தடைகள் விலகுகின்ற ஆண்டு. அப்போ நாம் ஜெயிச்சு தான் காட்டி ஆகணும். உழைத்தால் உயருகின்ற ஆண்டு என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மங்களகரமான பராபவ ஆண்டு, தமிழ் புத்தாண்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்குதுங்க. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.